சார்பாக திருமதி உஷா அவர்களை அழைக்கிறேன். விட்டுட்டு வரக்கூடியதான் படியேறி என்னால் வர முடியல. வந்த உடனே இவங்க சொன்னாங்க, இதுதான் முதல் மாற்றமே, நீங்கள் படியேறி அழகாக வந்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல இது கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் முதல் நாள் வந்தேன். ஆனால் வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ஒரு டயர்டாக இருந்துச்சு. வீட்டுக்கு போனதுக்கு பிறகு எனக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ஒரு 2 நாள்லையே 2-3 நாளெல்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாகிட்டு அப்புறமாட்டு கால் அதுக்கு அடுத்தனா இந்த துக்கவல்லின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய மலை ஒன்று உண்டு, 12 இது தாண்டி போகணும். அந்த ஒரு மாதம் ஸ்டெப்பு மாட்டிச்சுருக்காங்க இடையில. அந்த மலைக்கு போகணுன்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் நேரம் நடக்கிறனாலே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே நுகார் ஃபஸ்ட்டுக்கு வந்தால் 3ஆவது நாள் நான் அந்த 12 ஸ்டெப்பும் ஏறி அந்த மலைக்கு வரைக்கும் போனேன். எனக்கு ஒன்றுமே செய்யலை, கால் வலி கொஞ்சம் வர இல்லை. அப்போ போயிட்டு வந்துட்டு அப்போவுமே எனக்கு மனசு ஒரு திருப்தியாச்சு. நுகா பெஸ்ட்டில் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறமா கை வலி, இந்த சோம்பு பின்னு குத்தனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாரி குத்தனாலே ஒவ்வொரு ஆள்கிட்டையா கூப்பிட்டு ஒருத்தனை இல்லைன்னா சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு நான் குத்திருக்கேன். எனக்கு என்னால் ஒரு ஆள் வச்சு குத்த முடியாது, அவ்வளோ பெயினாக இருக்கும். இப்போ எல்லோரும் மேட்ரு மிஷின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. சரி மிஷினில் தந்துட்டாங்களே என்ன செய்ய, மேட்ரு போக முடியலையேன்னு நினச்சி. ஆனால் முடிச்சுக்கிட்டு ஏங்க எனக்கு மிஷின் மேட்சை தரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க என்னால் கையை வர ஒசத்த முடியலன்னு அவங்கள்ட்ட எப்படி கையை ஒசத்தி பார்க்க வலியே இல்லை. அப்போ ஐயோ அங்கே மிஷினில் படுக்க நேரம் வரைக்கும் நம்மளும் பயங்கரமாக வலிச்சுட்டு இருந்துச்சு. என்னடா ஒசட்டிவியாட்ட சொல்லலான்னு பார்த்தா கை வலி ஒன்றுமே இல்லையேன்னு. எக்கா இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன். அது பெரிய ஒரு மாற்றமாக இருந்துச்சு. இப்போ அந்த கை பெயின் இன்னும் வரல. நுகாலுக்கு இந்த கை தூக்க முடியாது, இது தலைச்சிக்க முடியாது. அதுக்கப்புறம் மேலெல்லாம் குத்தெடுக்கும், முதுகு வலி, முட்டு வலி, அல்சர் உண்டு, தலைவலி வரும், பச்சை தண்ணியில் குளிக்க முடியாது. அப்புறம் முதல் நாள் எனக்கு மிஷின் கிடச்ச பிறகு கையெல்லாம் அந்த தோள்பட்ட வலி, கழுத்து வலிலாம் சுத்தமாக இல்லை. அப்போ இவ்வளவு மகிமை உள்ள இந்த இது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் 40 நாள் இங்கே வந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு நல்ல குணமாயிட்டு. அதுக்கு பிறகு ஒரு மேட்டு புக் பண்ணி மேட்டு வாங்கியிருக்கேன். நம்பிக்கை வாழ்க்கை. 127 நாடுகளில் நுகா பெஸ்ட் நிறுவனம் இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதற்கு முதல் காரணமாக முதல் படி எடுத்து வைத்தவர் நம்ம டாக்டர் சோ அவர்கள். இந்த கம்பெனியோட நிறுவனர் சயின்டிஸ்ட் டாக்டர் சோ. இந்த டாக்டர் சோ இந்த ப்ராடக்டை இன்னைக்கு உருவாக்குனவர். ஸோ இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் யாருக்காக இந்த ப்ராடக்டை உருவாக்குனார் அந்த சயின்டிஸ்ட்டு? தன்னோட அம்மாவுக்காக ஒரு ப்ராடக்டாக கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களும் டெய்லி எப்படா விடியும் நுகா பெஸ்ட்டுக்கு போகணும்னு இருக்காங்களா இல்லையா? ஒன்று எப்போ விடியும் நுகா பெஸ்ட்டுக்கு போவோம், இல்லை நம்ம தூங்குற இடத்துக்கு பக்கத்தில் நுகா பெஸ்ட்டை வச்சுக்கோங்கிற ஒரு 2 மனநிலையில் நுகா பெஸ்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய வந்தவங்க அம்மா அப்பாக்கள் அத்தனை பேர் மனநிலையும் உண்டாக்குன டாக்டர் ஜோவோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதை இன்னைக்கு நம்ம எல்லாமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இனிய காலை வணக்கம். எல்லாம் டெய்லி பார்த்த ஃபேஸு தான் இருக்காங்க. டெய்லி காலையில் சார் சொன்ன மாதிரி 7 o'clock இங்கே வந்துடுவேன். எஸ்பி ஆஃபீஸில் தான் கடந்த ஒரு 2 years ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 3 months முன்னாடி எனக்கு தெரியாது. இந்த சைடு தான் போவோம் வருவோம். ஏதோ மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், அவ்வளோதான் தெரியும். சரி ஏதோ நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் ஏதோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு ஒன்றும் தெரியல நமக்கு. திடீர்னு வந்து சாருடைய ஃப்ரெண்டுடைய ஒரு நாள் வந்து ஒரு நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறதுக்காக போனோம். குளிக்க போகும்போது தவறுதலாக ஸ்லிப் ஆயிடுச்சு. எனக்கு ஸ்லிப் ஆகி பேக்கில் கொஞ்சம் பெயின் ஆகிடுச்சு. பெயின் ஆன வட்டி அவர் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஃபிசியோதெரபிஸ்ட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஊரில் அவ்வளோவா நமக்கு பழக்கம் இல்லாதனால அவருடைய ஃப்ரெண்டு தான் நமக்கு ஃப்ரெண்டு. அன்றைக்கி அவருடைய இன்ட்ரடக்ஷனில் தான் நான் வந்தது. ஒரு நாள் மார்னிங் லாஸ்ட்டு ஒரு 3 months முன்னாடி ஒன் டே வந்தேன். நான் ஹாஸ்பிட்டல் போய் பழக்கம் இல்லாத ஆள். டெய்லி பார்த்தீங்கன்னா எந்த இதுனாலும் சரி கிரவுண்டிலே போய் என்னுடைய ஒரு நோய் சரி பண்ணிடுவேன், எங்கே பெயினாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஃப்ரம் சைல்டுஹுட் ஆன்வர்ட்ஸ் ஃபுல்லாக கிரவுண்ட்லேயே போய் பழக்கம் ஆச்சு. வீட்டுக்கு எய்தாப்லேயே கிரவுண்டு, எதுனாலும் சரி கிரவுண்டே போய் கிரவுண்டு தான் எங்களுக்கு மெடிசன் மாதிரி. மெடிசனே அவ்வளோவா எடுக்க மாட்டோம், கிரவுண்ட்லேயே எல்லாமே சரி பண்ணிடுவோம். கால் வலி கை வலி எது வந்தாலும் சரி, பேக் பெயின் எது வந்தாலும் சரி பண்ணிடுவோம். அன்றைக்கி அவர் சொல்லி ஃபஸ்ட்டு இங்கே வந்தேன். பார்த்தோன்னே எனக்கே ஒரு வியப்பாக இருந்துச்சு. என்ன இப்படி இந்த ஊரில் இப்படிலாம் ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்களா, அது ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்களா இத்தனை பேத்துக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாச்சு நமக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் கூட அறிமுகமாச்சு. அன்னையிலேருந்து நானும் டெய்லி உங்களோட வர ஆரம்பித்தேன். இப்போ இந்த சிஸ்டம் எனக்கு இன்னுமே புரியலை. எப்படி ஒரு ஃப்ரீயாக அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஃப்ரீ சோசியல் சர்வீஸாக இத்தனை மக்களுக்கு அது ஷிஃப்ட் பேசிஸில் இத்தனை ஆளை என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு சேலரி கொடுத்து
இந்த பில்டிங்க்கு வாடகை கொடுத்து எல்லாருக்குமே பண்ணி எப்படி தான் அவர் ப்ரொமோட் பண்ணியிருக்காருன்னு எனக்கு இது வரைக்கும் புரியலை. பட் ஒரு புரியாத போலீஸ் ரிலேட்டட் இல்லாட்டி ஹெல்த் ரிலேட்டடில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கேளுங்க, சரி பண்ணிடலாம். ஸ்லோ ஜாக்கு தான். நம்ம வந்து டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நடக்கிற ஸ்பீடுக்கு ஓடணும். ஓடுனா நம்ம வந்து ஓடி 100 ஃபீட்டில் ஓடி ஃபஸ்ட் வர தேவையில்லை. நடக்கிற எவ்வளோ நடப்பான் அந்த ஸ்பீடுக்கு ஓடினா போதும். நடக்கிற ஸ்பீடுக்கு ஓடினாலே போதும். நடக்கிற எவ்வளோ ஸ்பீடாக நடப்பான் அந்த ஸ்பீடுக்கு ஓடினா போதும். ரெஸ்ட்டில் இருக்க சொல்லுவாங்க கொஞ்ச நாளைக்கு வந்திருக்காது. அதுக்காக தான் இப்போ திடீர்னு நடக்கவே முடியல. நடக்க முடியாதவங்களுக்கு தான் தெரபி. நடக்கவே முடியாது இருக்காங்க, என்னால் முடியலை, நீ பெயின் ஆகுது, ஒன்றுமே பண்ண முடியல, ஓட முடியல, வாக்கிங் பண்ண முடியல, டாக்டர் நடந்தால் ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி அவங்களுக்கு பெஸ்ட்டு தான். ஓல்டு ஏஜ் பர்சனுக்கு மெயினாக வந்து அபவ் 40, 50 இப்போ இதே மாதிரினா நான் வந்து ஓடிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு வந்து பிஆர்ஆல் எக்ஸப்ஷனல் கேஸு. நாங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் விலகப்பட்ட ஆள்கள். நீங்கள் வந்து அந்த ரிலேட்டட் கிடையாது. நாங்கள் வந்து சின்ன குழந்தையிலேருந்து உடம்பு ஜிம் அந்த மாதிரி இது உடம்பு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். மெயின் எங்களுக்கு அதுதான் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வீட்டு வேலை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் வந்து அபவ் 40, 50க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு சம் டிஃபெக்ட் வந்துடும். உங்களுக்காக தான் ஒரு கிருஷ்ணமூர்த்தி சார் இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் வந்து இந்த நுகா பஸ் வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்குது. நீங்கள் எல்லாம் வந்து டெய்லி வந்து பயனடை மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. உடம்புல சேர்ந்த கழிவுகளை வெளி நீக்கி ரத்தத்தை சுத்தமாக வச்சு ரத்த ஓட்டத்தை சீராக சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருந்ததுனால இன்னைக்கு 58 வயசானாலும் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கே புறமா இருக்குது சார் மாதிரி நம்ம ஃபிட்னஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் இருக்குன்னா தொடர்ந்து பண்ணணும்னு சொன்னாங்க சார். முக்கியமாக என்ன சொன்னாங்க, எதை பண்ணாலும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். நோய் இல்லாமல் இருக்கிறது தான் முதல் சத்து. மற்ற நம்ம சேர்த்து வச்சிருக்க சத்தெல்லாம் அடுத்து, சொந்தங்கள்லாம் அடுத்து அப்படிங்கிறதையும் நமக்கு அழகாக சொன்னாங்க. நடக்க முடியாதவங்க